லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் நின்று இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம். அப்போது அதே போல் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்படி இருக்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் மாந்தி பகவான் அமரும்போது உங்களுக்கு தைரிய இழப்பு ஏற்படுகிறது. அதே போல் 3ஆம் அதிபதி மாந்தி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் நல்ல நிலையில் இருந்தார்னா ஓரளவுக்கு தைரியம் இருக்கும். ஆனால் எடுத்துக்காட்டுக்கு இப்போது 3ஆம் இடம் வந்து சந்திர பகவானாக வருது அப்படின் போது சந்திரன் நீச்சமாக இருக்கும்போது மனோகாரகனே சந்திர பகவானாக வராரு. அப்போது சந்திர பகவான் நீச்சம் அடையும் போது மாந்தி 3ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்க உயிர் பயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. தனிச்சையாக செயல்படவே முடியாது. யாரையாவது அணுகியே வாழ்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை முழுக்க. இவங்க வந்து எந்த ஒரு டிசிஷனுமே தனியாக எடுக்க முடியாது. அவங்களால யார்கிட்டையாவது உதவி கேட்டுக்கிட்டு தான் எல்லாத்தையுமே செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் சகோதரஸ்தானம் அப்படின்னும்போது இளைய சகோதரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கும். மாமனார் அப்படின்னும் போது அவங்களுக்கும் இதே போல் நோய் பிரச்சனைகளை கொடுக்குது. ஓகேங்களா? பெரும்பாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்திக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னா இதே போல் தான். மாந்தி அப்படின்றது பிரேத ஆத்மா. லக்னத்துக்கு இருந்தால் என்ன பலனோ அதே போல் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி பகவானுக்கும் அதே பிரேத ஆத்மாவுக்கு சாந்தி பண்ணுறது இது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வெற்றியே கொடுக்குது. ஓகேங்களா? லக்னத்துக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதே பரிகாரம் இதுக்கும் செய்யலாம். ஓகேங்களா? இதை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வலுப்பெறும். ஆனால் வீடு கொடுத்தவரும் நீச்சமாக இருக்கும்போது எந்த கிரகம் வந்து நீச்சமாக இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த இறை வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தைரிய வீரியம் ஜாஸ்தியாகும். நன்றி, வணக்கம்.